கர்த்தருடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் பரிசுத்தமுள்ள நாமத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த காலவெளியில மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் புதிய வார்த்தையினாலும் புதிய வெளிப்பாட்டினாலும் ஆண்டவர் நம்மை நிறைக்கிற தேவனாயிருக்கிறார். உலகத்திலே நமக்கு பலதரப்பட்ட மக்கள் பூமியில வாழுகிறார்கள். ஆனால் எல்லா மக்களுக்கும் தேவையான வார்த்தைகளை ஆண்டவர் அவ்வப்போது அவர்களுக்கு தருகிறார். ஏற்ற வேளையில வார்த்தைகளை தருகிறார், வசனங்களை தருகிறார். அதுல ஒருபோதும் ஆண்டவர் குறை வைக்கிறதில்லை. எத்தனை விதமான மக்கள் இருந்தாலும் அத்தனை விதமான மக்களுக்கும் ஏற்ற வார்த்தையை பரத்திலிருந்து ஆண்டவர் தர அவர் வல்லவராயிருக்கிறார். இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்கிற நம்ம எல்லாரும் நமக்கு இன்றைக்கு சரியான வார்த்தையை, நமக்கு தேவையான வார்த்தையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. கடந்த 8 மாதங்களை நாம் கடந்து அவைகளை தாண்டி ஒரு புதிய மாதத்தை நம்ம கையில ஆண்டவர் தந்து, இந்த மாதத்துக்கு தேவையான நமக்கு வாக்குத்தத்தங்களையும் தந்து, இந்த மாதத்தை நாம் கடப்பதற்கு, நடப்பதற்கு, ஓடுவதற்கு, இந்த மாதத்துல நாம் வெற்றிகரமாய் நாம் ஓடுவதற்கு தேவையான வாக்குத்தத்தத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் விலையேற பெற்றது. இந்த வாக்குத்தத்தம் அதை நம்மை நடக்க வைக்கிறது. சிரமங்களையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் மனிதனாலே, பிசாசினாலே, உறவுகளாலே அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையினாலே வருகிற அத்தனை பிரச்சனைகளையும் இந்த வாக்குத்தத்தம் நம்மை சமாளித்து அந்த மாதத்தை கடப்பதற்கு உதவி செய்கிறது. அதனாலதான் நாம் ஒவ்வொரு மாதமும் தேவ சமூகத்தில் நம்ம காத்திருந்து அவருடைய வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு தந்தார். ஆபிரகாமே, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். வாக்குத்தத்தம் கொடுத்தார். அவனுக்கு பிள்ளை இல்லை. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தத்துக்கும் அவனுக்கும் எந்தவித சம்பந்தமுமே இல்லை. எந்த சம்பந்தமும் கிடையாது ஆபிரகாமுக்கும் வாக்குத்தத்தத்துக்கும். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே, உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன். ஆனா அவனுக்கு ஒரு பிள்ளை கூட கிடையாது. காலங்கள் உருண்டு போனது. அவனுக்கு வயது ஆகிக்கொண்டே இருந்தது. அவனுடைய மனைவிக்கு வயது கடந்து கொண்டே இருந்தது. ஆனால் ஆபிரகாம் சில நேரங்களில் அவன் சோர்ந்து போவான். என்னடா, நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் ஒண்ணு, ஆனா நம்முடைய வாழ்க்கையில நடப்பது ஒண்ணு, ஏன் இப்படி நம்ம லைஃப்ல நடக்கு அப்படின்னு அவனே சோர்ந்து கலங்கி போய் நிற்கும் போது திடீரென்று ஆண்டவர் அவன் சமூகத்தில் அவன் இடத்துக்கு வருவார். வந்து, ஆபிரகாமே, கலங்காதே, நான் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவேன் அப்படின்னு அவனுக்கு 3 முறை சொல்லியிருக்கிறார். 3 முறை ஆபிரகாம் என்று சொல்றாரு, சோர்ந்து போகாத, நான் உனக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவேன், நீ ஜாதிகளுக்கு தகப்பனாவ அப்படி சொல்லுவார். அது சோர்ந்து போவான், வருவார், ஆனா குழந்தை கிடைக்காது. அவன் சோர்ந்து போவான். ஆண்டவர் வருவாரு, தன் வாக்கு தத்தத்தை கொடுப்பாரு. எப்பா, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், உனக்கு நிறைய பிள்ளைகள் தருவேன், நீ ஜாதிகளுக்கு தகப்பனாவ அப்படி சொல்லுவார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு ஏன் ஆண்டவர் தந்தாருன்னா, கர்த்தர் ஆபிரகாம் மேல வச்ச திட்டம், ஆபிரகாமுக்கு தேவன் கொடுக்க போற அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற அந்த காலங்கள் தாண்டும் பொழுது அவன் சோர்ந்து போயிடுவான்னு சொல்லி தேவன் அவ்வப்போது அவனுக்கு வந்து வாக்குத்தத்தத்தை தந்து, நான் சொன்னதை செய்வேன், நான் சொன்னதை நிறைவேற்றுவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு அவனை அப்பப்ப அவனை வந்து உற்சாகப்படுத்துவார். ஏன்னா இவன் சோர்ந்து போயிடுவான். ஏன்னா இவன் காலத்துக்காக காத்திருக்க மனுஷனுக்கு கஷ்டம், மனுஷன் அவசரப்படுவான். அதனால ஆபிரகாமும் அவசரப்படுவான். அதனால கர்த்தர் அவனை அவ்வப்போது வந்து, ஆபிரகாமே, நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன், கவலைப்படாத. ஆபிரகாமே, நீ பயப்படாத. ஆபிரகாமே, நான் உனக்கு பிள்ளை தருவேன்னு சொன்னேன், உனக்கு வந்து மாம்சத்துல உள்ள அதாவது மாம்சிக பிள்ளை கிடையாது, நான் கொடுக்கிறது வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக ஈசாக்கு உனக்கு தருவேன்
இப்படி தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு தருகிறார். கடைசியில என்ன ஆனது? ஏற்ற வேலை வரும்போது, தேவ திட்டம் வரும்போது, தேவன் குறித்த அந்த காலம் வரும்போது, ஆபிரகாமுக்கு தேவன் சரியான நேரத்துல அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தான். அவன் தான் அவசரப்பட்டான், ஆனா ஆண்டவர் அவசரப்படல. சரியான நேரத்துல ஈசாக்கை தந்தார். கடைசியில் ஆபிரகாமை ஜாதிகளுக்கு தகப்பனாக மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் பூமி தாங்கவே முடியல. நம்ம அவசரப்படுவோம், நம்ம ஓடுவோம், நமக்கு உடனே எல்லாம் கிடைச்சிடணும். நிறைய விசுவாசிகளுக்கு அதுதான், உடனே எனக்கு நடந்துடணும், எனக்கு உடனே சுகமாயிரணும், எனக்கு உடனே குழந்தை கிடைச்சிடணும், உடனே வேலை கிடைச்சிடணும், உடனே நான் செய்யறதெல்லாம் சக்சஸ் ஆயிரணும். அப்படி கிடையாது. என்னைக்குமே தேவன் நம்ம குறிச்சு ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. தேவன் நம்மளை குறிச்சு ஒரு நோக்கம் வச்சிருப்பாரு. தேவன் நமக்கு ஒரு நாளை குறிச்சு வச்சிருப்பாரு. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அதனாலதான் நீங்க செப்பனியால நீங்க வாசிக்கும் போது, ஆமோஸ்ல வாசிக்கும் போது, ஆபகுக்ல வாசிக்கும் போது ஒரு காலம் உண்டு அப்படி சொல்றாரு. பிரசங்கி 3ல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு அப்படி சொல்றாரு. தீமையான காலம் வரும், புத்திமான் அமைதலா இருப்பான் அப்படின்னு ஆபகுக்ல சொல்லப்பட்டிருக்கிறது. தீமையான காலம் வரும்போது புத்திமான் அமைதலா இருப்பான். காலம் கர்த்தர் வச்சிருக்கிறார், ஒரு காலம். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை, கவலைப்படாதீங்க, உங்க காலம் வரும். உங்க காலம் வர்ற வரைக்கும் நீங்க கொஞ்சம் காத்துருங்க. ரொம்ப நாள் கிடையாது, அந்த காலம் சீக்கிரமா வரும். என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு காலம். தேவன் ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. தேவன் ஒரு காலத்தை உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. அந்த காலம் சீக்கிரமா வரும். அந்த காலத்துக்காக காத்துருங்க. சக்சஸ், உங்களுக்கு வெற்றி உள்ள காலம், ஜெயிக்கிற ஒரு நேரம். அவசரப்படாதீங்க. ஆபிரகாமுடைய மனைவி அவசரப்பட்டா, அதனாலதான் இஸ்மவேல் சந்ததி. ஆனா நீங்க நானும் அவசரப்படாம, தேவனே உங்க திட்டம், உங்க காலம், உங்க நேரம் என்ன குறிச்சு நீர் என்ன எப்போ எப்படி வச்சிருக்கிறீங்களோ அது நடக்கிற வரைக்கும் நானும் என் பிள்ளையும் நானும் என் குடும்பமும் அமைதலாய், புத்திமான் அமைதலாய் இருக்கிறது போல என் காலம் வருகிற வரை நான் அமைதலா இருக்கிறேன். நான் அமைதலா இருக்கும்போது கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், அதுல 18-19 2 வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 18-19, பக்கம் 343. அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. இந்த சம்பவத்தை நீங்க நல்லா படிச்சிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். சின்ன பிள்ளைகளை நம்ம சண்டே கிளாஸ் கூட இந்த கதைகள் எல்லாம் கேட்டிருக்கிறோம். சாமுவேலுடைய காரியங்களை, சாமுவேலுடைய அம்மா அன்னாளுடைய பிள்ளை சாமுவேல். அன்னாளுக்கு குழந்தை இல்லை. அன்னாளுடைய கணவன், அவனுக்கு இன்னொரு மனைவி உண்டு. அவளுக்கு குழந்தை இருக்கிறதுனால எல்லாரும் அவளை அதிகம் நேசித்தார்கள். இந்த அன்னாளை எல்லாரும் புறக்கணித்தார்கள், அவளை ஒதுக்கினார்கள், அவளை கேலி செய்தார்கள், அவளை கேலி கிண்டல் ஒரு கூத்துக்காரியாய் மாற்றினார்கள். எல்லாரும் அவளை கேலி பண்ணும்போது இவள் மனம் உடைந்து அவள் தேவனுடைய ஆலயத்திலே போய் அவள் ஜெபித்தாள். எனக்கு ஒரு குமாரனை நீர் கொடுக்க வேண்டும், நான் அவனை உமக்காக தருகிறேன். ஒரு பொருத்தனை செய்தாள். நீர் எனக்கு ஒரு குழந்தை நீர் தருகிற நாள், அதுவும் ஆண் பிள்ளை எனக்கு தந்தால் அதை உமக்கே தருகிறேன் என்று ஒரு பொருத்தனை செய்தால், வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. உடனே
அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அன்னாளுக்கு ஒரு பிள்ளை கொடுத்தார். அவன் பெயர் சாமுவேல், ஆண் பிள்ளை சாமுவேல். பைபிள் சொல்லுகிறது 1 சாமுவேல் 2:26, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், பெரியவனாக வளர்ந்தான், கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். அப்ப இவளை சாமுவேலை எப்போ ஆலயத்துல கொண்டு கொடுத்தாளா? அவன் பால்குடி மறந்த உடனே அவள் பொருத்தனையை நிறைவேற்றினான். அண்ணாலோ தேவ சமூகத்தில் கொண்டு போய் பிள்ளைய பால்குடி மறந்த உடனே கொண்டு போய் ஆலயத்துல போட்டாலாம். அண்ணால் கேட்டது என்ன? ஒரே ஒரு ஆண் பிள்ளை எனக்கு தாரும்னு. ஆனா இவள் கேட்டது 1, தேவன் கொடுத்தது 5 பிள்ளைகளை அண்ணாளுக்கு தந்தார். ஏன்னா இவ தனக்காக கேட்கல, உமக்காக தருகிறேன்னு கேட்டான். நிறைய விசுவாசிகள், நாம் தேவ பிள்ளைகள் நமக்காகவே கேட்கிறோம். எனக்கு 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 அதனாலதான் நிறைய அற்புதங்கள் தாமதமாகுது. அன்னால் தன்னுடைய அவமானம் மாற, தன்னுடைய நிந்தை மாற, தன்னுடைய சூழ்நிலைகள் மாற, என்னை குறித்து பேசப்படுகிற வேதனையான வார்த்தைகள் மாற, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அதை உமக்கு தருகிறேன், என் நிந்தை மாறிட்டுனா போதும், எனக்கு வேற எதுவும் வேண்டாம். கர்த்தர் பார்த்தாரு, நீ நிந்த மாறணும், உன் பிள்ளைய எனக்காக தர்றேன்னு சொல்றேன்னு சொல்லி கர்த்தர் செய்த காரியம் என்ன தெரியுமா? அந்த குழந்தை அன்னாள் பெற்றெடுத்த பிள்ளை ஆலயத்தில் விட்டால் சாமுவேலை தாண்டி ஆண்டவர் 5 பிள்ளைகளை அன்னாளுக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, உங்களுடைய ஜீவியத்துல நாம் எப்படி இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். இவனை கொண்டு போய் ஆலயத்தில் விட்டால், ஆலயத்தில் ஏலி என்கிற ஒரு ஆசாரியன் இருக்கிறான். ஆசாரியனாக ஏலி தேவாலயத்தில் இருந்தான். அவனுக்கு பணிவிடை செய்தான் சாமுவேல். இந்த பணிவிடை செய்கிற காலத்துல என்ன நடந்தது என்பதை கொஞ்சம் விளக்கமாக உங்களுக்கு நான் அவருடைய வார்த்தையின் மூலமாக பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு சபையில எப்படிப்பட்ட காரியம் இருக்கணும், ஒரு ஆசாரியன், நல்ல ஒரு தேவ மனுஷன் எப்படிப்பட்ட வேலையை செய்வான், நல்ல ஒரு தேவ மனுஷன், நல்ல ஒரு பாஸ்டர், நல்ல ஒரு பிஷப், நல்ல ஒரு ஃபாதர், நல்ல ஒரு குருவானவர் ஒரு சபையில இருக்கும்போது அந்த சபையுடைய குணாதிசயம், அந்த சபையுடைய ஒழுங்குமுறைகள் எப்படி இருக்கும், எப்படி இருக்க வேண்டும். நீங்க பைபிள்ல நிறைய பேரை பார்த்திருப்பீங்க. ஆனா நல்ல தகப்பனா இருப்பாங்க, ஆனா பிள்ளைகள் சரியில்லாம இருப்பாங்க. அப்படி நீங்க பைபிள பார்த்தீங்கன்னா முத ஆளு ஏலி. ஏலி நல்லாதான் இருந்தான், ஆனா பிள்ளைகளை சரியா வளர்க்காம விட்டான். அதுக்கும் ஏலிக்கு முன்னால ஒரு ஆள் இருந்தாரு, ஆரோன். ஆரோன் நல்ல ஆசாரியனா இருந்தான், ஆனா ஆரோனுடைய பிள்ளைகள் சரியில்லாம போயிட்டாங்க. நாதாப், அபியூ ஆசரிப்பு கூடார வாசல்லே செத்தாங்க. லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். இங்க ஏலி பாருங்க, ஏலி தன் பிள்ளைகளை சரியா வளர்க்காம போயிட்டான். 3வது இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பாருங்க, சாமுவேல். சாமுவேலுடைய பிள்ளைகளும் சரியில்லை. சாமுவேல் தேவ மனுஷன், சாமுவேல் தீர்க்கதரிசி, ஆனா தன் பிள்ளைகளை சரியா வளர்க்கல. இதுதான் பிரச்சனை. நாம நல்லா இருக்கிறோம், ஆனா நம்ம பிள்ளைகளை சரியா வளர்க்காம விட்டுறதுனால தேவன் நம்ம வைத்த திட்டம் பாதிக்கப்படுது. பிள்ளைகளுக்கு அதிக செல்லம், பிள்ளைகளுக்கு அதிக உரிமை, பிள்ளைகளுக்கு அதிக அந்த 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 கண்டிப்பு இல்லாம அந்த பிள்ளைகள் நல்ல ஜாலியா, அது பின்னாடி நம்மளை பாதிக்குது. இந்த ஆசாரியன் செய்த வேலை என்ன? இந்த ஆசாரியன் இருந்த காலத்துல சபை எப்படி இருந்தது? 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நாளில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டுடைய வார்த்தை கிடைக்கல, கர்த்தருடைய வார்த்தை இல்ல. ஆண்டுடைய வார்த்தை ரொம்ப அபூர்வமா இருந்துச்சு. சபையில கர்த்தர் வார்த்தை இருக்கணும். ஆனா ஏலி பாஸ்டரா இருக்கும் போது ஆலயத்துல தேவனுடைய வார்த்தை அபூர்வமா, அப்படின்னா என்ன அர்த்தம்?
ரொம்ப ரேர், ரொம்ப கஷ்டம். ஆச்சரியமா இருக்குமா, என்னைக்கோ ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள், மாசத்துக்கு ஒரு நாள், அல்லது 2 மாசத்துக்கு ஒரு நாள் தேவ வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமா இருந்தது. அப்போ ஒரு சபையில கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். நீங்க போற சர்ச்சில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். ஆண்டுடைய வார்த்தை இல்லாத ஒரு சபை நமக்கு தேவையில்லை. கர்த்தருடைய வசனம் இல்லாத சபை தேவையில்லை. தேவ வார்த்தை நமக்கு தேவை. அவருடைய வார்த்தை தான் நம்மளை விடுவிக்கும். அவருடைய வார்த்தையை அனுப்பிதான் நம்மளை சுகமாக்குவார். அவருடைய வசனத்தை அனுப்பி நம்மை சுகமாக்குவார். அவர் வசனத்தை அனுப்பி நம்மளை விடுதலை ஆக்குவார். அப்ப கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை சபையில இருக்கணும். ஒரு சபையில தேவ வார்த்தை இல்லைன்னா அந்த சர்ச் நமக்கு தேவையில்லை. சபை என்பது தேவனுடைய வார்த்தை கேட்கிற இடம். அன்னைக்கு ஏலி இருந்த காலகட்டத்தில் ஏலி சபையில பாஸ்டரா இருக்கும் போது தேவ வார்த்தை இல்லாம இருந்துச்சு. கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமா இருந்தது. ஆனா அன்னைக்கு சாமுவேல் தேவாலயத்துல வேலை செய்து கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, உங்களுக்கு தேவ வார்த்தை கிடைக்கிறதா? இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போனாலும், எந்த சபைக்கு போனாலும், அந்த சபையில நீங்க போய் முழங்கால் போட்டா ஆசாரியனாகிய ஊழியக்காரன் மூலமாக உங்களுக்கு தேவையான வசனம் வருகிறதா? அல்லது ஏதோ ஒரு நாள் கொடுப்பாரு, மாசத்துல ஒரு நாள் என் கூட அந்த வசனம் பேசும், ஆனா எப்பவுமே எங்க பாஸ்டர் மூலமா என்கிட்ட ஆண்டவர் பேசுறது இல்ல, எங்க சர்ச்சில் வசனம் நிறைய வர்றது இல்லைன்னா நீங்க ராங் ரூட்ல இருக்கீங்க அர்த்தம். சரியான இடத்துல இல்ல. சத்திய வசனம் போதிக்கப்படுகிற இடத்துல இருக்கணும். வசனத்தை ஜனங்கள் மேய்ந்து கொள்வார்கள் பைபிள் சொல்லுது. சத்தியத்தை அறிஞர் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியம் கேட்கப்படுகிற சபை, வார்த்தைகள் கிடைக்கிற ஒரு சபை, ஊழியக்கார் பைபிள் சொல்லுகிறது ஆசாரியின் உதட்டிலே வசனத்தை தேடுவார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்போ சபையில ஆசாரியின் மூலமாக வசனங்கள், வார்த்தைகள், தேவ வசனங்கள் வெளிப்படணும். ஆலயத்துக்கு சும்மா போயிட்டு நம்ம உட்கார்ந்து எந்திரிச்சிட்டு வர்றதுக்கு ஆலயம் தேவையில்லை. அதுக்கு நம்ம வீட்டிலேயே உட்கார்ந்துடலாம். ஆனா சபைன்னு வந்துட்டோம்னா சர்ச்சில, ஆலயத்துல ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு நாளும் நீங்கள் போகும் பொழுதெல்லாம் கர்த்தர் உங்களோடு பேச வேண்டும். போகும் பொழுதெல்லாம் வசனம் கிடைக்க வேண்டும். வசனம் இல்லாத பஞ்ச காலம் வரும் என்று கடைசி காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது அல்ல. இப்பொழுது உங்களுக்கு தேவை கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை ஐயோ என்னைக்கோ ஒரு நாள் கிடைச்சிச்சு பாஸ்டர், என்னைக்கோ ஒரு நாள் கர்த்தர் என் கூட பேசினார் இல்ல. அவ்வப்போது ஒவ்வொரு நாளும் தேவைக்கு அறிந்து, நம்முடைய எண்ணங்களுக்கு அறிந்து, நம்முடைய பிரச்சனைகளை கர்த்தர் பார்த்து நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பேசக்கூடிய ஒரு வெளிப்பாடு உள்ள சபை நமக்கு தேவை. ஆனால் அன்னைக்கு ஏழி சபையில பாஸ்டரா இருக்கும் போது பைபிள் சொல்லுகிறது அபூர்வமா இருந்துச்சான். கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்துச்சான். ரொம்ப அபூர்வமா இருந்துச்சான். என்னைக்கோ வருஷத்துக்கு ஒரு நாள், எப்படி ஆசரிப்பு கூடத்துல வருஷத்துக்கு ஒரு தடவை ஆசாரியன் போய் பலி செலுத்துவானோ அதுபோல தேவ வார்த்தை ரொம்ப அபூர்வமா இருந்துச்சான். அப்படி இருக்கக்கூடாது. வசனம் தேவை. ஏலி செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? தேவனை கனம் பண்ணாம விட்டுட்டான். கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போயிட்டான். கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமா இருந்தது. இரண்டாவது ஏலி செய்த தவறு, சபையில நடந்த காரியம் என்னன்னா, இரண்டாவது அதே வசனத்துல கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது, பிரத்யட்சியமான தரிசனம் இருந்ததில்லை. இரண்டாவது நடந்த காரியம், சபையில பிரத்யட்சியமான தரிசனம் கிடையாது. தரிசனம் எத்தனை பேருக்கு தரிசனம் இருக்கு அப்படின்னு நம்ம இப்ப கேட்டோம்னா நமக்கு என்ன தரிசனம் அப்படி கேட்டா சிலருக்கு சொல்ல தெரியாது. தரிசனத்தை சொல்லுங்கன்னா நமக்கு தெரிய மாட்டேங்குது. சிலர் தரிசனத்துக்கும் சொப்பனத்துக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கிறாங்க. நேற்று கண்ட சொப்பனத்தை இன்னைக்கு நான் பார்த்தேன், எனக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில நாம இருக்கிறோம். தரிசனத்துக்கும் சொப்பனத்துக்கும் வித்தியாசம் தெரியல. தரிசனம் அப்படின்னா சாகர வரைக்கும் மறக்காது. கர்த்தர் உங்களுக்கு என்ன தரிசனம் கொடுத்தாரு அப்படின்னா சிலருக்கு அது அப்படி அது என்னமோ ஒண்ணு ஒரு ஏதோ ஒரு வசனத்தோட அதெல்லாம் கிடையாது. ஆணித்தனமா நீங்க சொல்லுவீங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனம் என்ன அப்படின்னா நீங்க கரெக்டா சொல்லுவீங்க. 10 வருஷம் இல்ல 20 வருஷம் ஆனாலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தரிசனம், கர்த்தர் நமக்கு கொடுத்த திட்டம், பிள்ளைகளை குறிச்சு ஒரு திட்டம், கணவனை குறிச்சு ஒரு திட்டம், மனைவியை குறிச்சு ஒரு திட்டம், தேவன் நமக்கு கொடுக்கிற தரிசனம் திட்டம் அது நமக்கு ஆணித்தனமாக தெரிய வேண்டும். பிரியமானவர்களே, இந்த காலை செய்தியை கேட்கிற உங்களுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை, உங்களுக்கு தேவன் தரிசனம் கொடுத்திருக்கிறாரா? ஒருவேளை பிரத்யட்சமான தரிசனம் கிடைக்கல, ஒரு தரிசனமே எனக்கு இல்லாம நான் வாழ்றேன் அப்படின்னா தரிசனம் இல்லாத இடங்களை ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். தரிசனம் வேணும்.
அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் தரிசனம் இல்ல. உங்களுக்கு கொடுக்குற சொப்பனம், உங்களுக்கு கொடுக்குற தரிசனம் தெளிவா இருக்கணும். அன்னைக்கு இல்ல. இன்னைக்கு பாருங்க, நிறைய நிறைய பிள்ளைகள் உங்க வீட்டுல அப்படி இருக்காங்களான்னு தெரியல. நிறைய பிள்ளைகளுக்கு சாமுவேல்னு பேர் வைப்பாங்க. சாம், சாமுவேல். நிறைய வீட்டுல உங்க பிள்ளைக்கு பேர் என்ன? என் பிள்ளை பேர் சாம், என் பிள்ளை பேர் சாமுவேல். ஆனா பிள்ளைகளுக்கு நம்ம சாமுவேல்னு பேர் வைக்கிறோம், அது தப்பு கிடையாது. ஆனா பேர் வைக்கிற நீங்க அண்ணாளா இருக்கணும். அதுதான் பெரிய தப்பு பண்றோம். பேர் வைக்கிறதுனால உன் பிள்ளை மாறிடாது. நீங்க அண்ணாளா இருக்கணும். உங்க பிள்ளை சாமுவேலா இருக்கணும்னா நீங்க அண்ணாளா இருக்கணும். பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறவங்களா, விசுவாசிக்கிறவங்களா, கர்த்தரை கனம் பண்றவங்களா, ஆலயத்துக்கு போறவங்களா, வசனத்தை தேடுறவங்களா, கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவங்களா, நம்மளுடைய பொருத்தனைகளை நிறைவேற்றுகிறவர்களா இருக்கணும். நீங்க அண்ணாளா இருந்தா உங்க பிள்ளை நிச்சயமா சாமுவேலா இருக்கும். நாம அண்ணாளுடைய வேலைகளை எதுவுமே செய்யாம பேர் மாத்திரம் பிள்ளைக்கு சாமுவேல்னு வச்சுட்டு நாம என் பிள்ளை சாமுவேல் மாதிரி அவங்க ஒரு தீர்க்கதரிசியா வருவான்னு நினைக்கிறது எப்படி நியாயமா இருக்கும்? பிரியமானவர்களே, அன்னாள் சாமுவேல்னு பேர் வச்சது மாத்திரமல்ல, அன்னாள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தா. அதனாலதான் தேவ ஆலயத்துல சாமுவேல் இருந்தான். அப்போ ஆலயத்துல முதலாவது வசனம் இல்ல, இரண்டாவது தரிசனம் கிடையாது. ஒரு சபையில தரிசனம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. தரிசனம் தேவை, பிரத்யட்சமான தரிசனம் இல்ல அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. மூணாவது 1 சாமுவேல் 3:2 வாசிக்கும் போது, ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. ஒரு பாஸ்டருக்கு கண்ணு இருளடைஞ்சு போயிடக்கூடாது. பைபிள்ல கண்ணை குறிச்சு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கண்ணு தான் தரிசனம். கண்ணு தரிசனம். சபையை குறிச்சு, விசுவாசிகளை குறிச்சு சபைக்கு ஒரு தரிசனம் இருக்கணும், சபைக்கு ஒரு நோக்கம் இருக்கணும், ஒரு விசுவாசம் குறிச்சு ஒரு நோக்கம் இருக்கணும். ஆனா அன்னைக்கு என்ன இல்லைன்னா, சர்ச்சில் கண்ணு, பாஸ்டருக்கு கண்ணு இருளடைஞ்சு போய் இருந்துச்சான். பிரியமானவர்களே, கண்ணு தான் தரிசனம். பைபிள் சொல்லுது, உன் கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தால் அது உனக்கு ஆசீர்வாதம். உன் கண் இருட்டாயிட்டுன்னா இருள் எவ்வளவு அதிகமா இருக்கும், ரொம்ப இருட்டாயிரும். பார்வை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. பார்வை இல்லைன்னா வாழ்க்கை வேஸ்ட், வாழ்ந்து வேஸ்ட். இருந்ததுக்கு ஒரு விசுவாசி சர்ச்சைக்கு பைபிளை தூக்கிட்டு போறதுனால ஒண்ணும் கிடையாது. அந்த விசுவாசிக்கு கண்ணு தெரியணும், சரியா இருக்கணும், தன்னை குறிச்சு ஒரு தரிசனம் இருக்கணும். சும்மா சர்ச்சைக்கு போறது கிடையாது. சிலர் கேட்டா என்ன சொல்றாங்க, நான் 40 வருஷமா நான் விசுவாசி, நான் 1800 நீ 800 என்ன எத்தனை ஊத்தினாலும் ரட்சிப்பு கிடையாது. தரிசனம் இல்லையே. உங்க ஜீவியத்துல தரிசனம் இருக்கா? தரிசனம் உள்ள வாழ்க்கை வாழ்றீங்களா? கண்ணு தெளிவா இருக்கா? இன்னைக்கு கண்ணு தெளிவு இல்ல, பார்வை சரியில்லை. ஆவிக்குரிய பார்வை. சாதாரண பார்வைனா நீங்க ஆபரேஷன் பண்ணி சரி பண்ணி இருக்கலாம். கண்ணுல சதை வளர்ந்துச்சுன்னா அது நீங்க போய் அரவிந்த் ஆஸ்பத்திரியில சரி பண்ணிடலாம். அந்த கண்ணுல கொஞ்சம் பொறையா இருக்கு, அது சாம்பல் படின மாதிரி இருக்கு, அப்படி போய் உடனே ஆபரேஷன் பண்ணி லேசர் ஆபரேஷன் பண்ணி சரி பண்ணிடலாம். ஆனா ஆவிக்குரிய கண்ணு டேமேஜா இருந்துச்சுன்னா நீங்க எங்க போய் ஆபரேஷன் பண்ண முடியும்? அன்னைக்கு ஏலி கண்ணு குழாயிருந்த ஆவிக்குரிய கண்ணு இல்ல, இருளாயிட்டு. ஒரு தேவ மனுஷன் கண்ணு இருளாக கூடாது. ஒரு விசுவாசிய கண்ணு இருட்டாயிடக்கூடாது. கண்ணு தெளிவா இருக்கணும், கண்ணு வெளிச்சமா இருக்கணும், கண்ணு பார்வை இருக்கணும், தொலைநோக்கு பார்வை இருக்கணும், தூர தரிசனம் இருக்கணும், பிள்ளை குறிச்சு தூர தரிசனம் இருக்கணும். உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்குதா, அந்த பிள்ளை குறிச்சு பிறந்து வளர்ந்தவன் என்ன செய்வான்னு பிள்ளை குறிச்சு ஒரு தரிசனம் இல்லாத வாழ்க்கை வாழக்கூடாது. உங்க கணவனை குறிச்சு ஒரு தரிசனம், உங்க பேர பிள்ளை குறிச்சு ஒரு தரிசனம், என்ன செய்ய போறாங்க அவங்கன்னு ஒரு தரிசனம் இருக்கா உங்களுக்கு? அந்த தரிசனத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில என் பிள்ளைகளை குறிச்சு ஒரு தரிசனம் கொடுங்க, என் கணவனை குறிச்சு ஒரு தரிசனம் கொடுங்க, என் மனைவியை குறிச்சு ஒரு தரிசனம் கொடுங்க, என் எதிர்காலம் எப்படி இருக்கும், என் பிள்ளையோட வாழ்க்கை எப்படி இருக்கும், என் குடும்பத்துக்கு நீ என்ன வச்சிருக்கிறீரு, என் கண்ணை தெளிவாக்குங்கன்னு கேளுங்க. கண்ணு தெளிவா இருக்கட்டும். ஏதோ சபைக்கு போறேன், நானும் 4 பேர் மாதிரி போறேன், காணிக்க போடுறேன், ஜெபிக்கிறேன், திருவிருந்து எடுக்கிறேன், ஓடி வந்துடுறேன் கிடையாது. நானும் ஒரு விசுவாசி. நீங்க யாரு? அந்த சர்ச்சு விசுவாசி. நீங்க யாரு? அந்த சர்ச்சு விசுவாசி. உங்க சர்ச்சு பரலோகம் உங்களை கொண்டு போகாது. உங்க ஸ்தாபனம், எனி டினாமினேஷன்,
அது நீங்க எந்த சர்ச்சுக்கு நீங்க போலாம். ஆர்சியா இருக்கலாம், சிஎஸ்ஏவா இருக்கலாம், பெண்டிகாஸ்டா இருக்கலாம், ஏஜியா இருக்கலாம், சிபிஎம்மா இருக்கலாம், யூபிசியா இருக்கலாம், ஐபிசியா இருக்கலாம், எந்த ஸ்தாபனம் இருக்கட்டும், உங்க ஸ்தாபனம் பரலோகம் கொண்டு போகாது. தரிசனம் உள்ள விசுவாசி தான் பரலோகம் போகும். தரிசனம் உள்ள விசுவாசி தான் பரலோகம் போகும். சிலர் நான் இந்த சர்ச்சுக்கு போறேன், அதுல ஒரு பெருமை. அது எதுக்கு? நீங்க போற ஸ்தாபனம் பெருமைக்கு பேச்சு என்ன செய்ய? நான் போற சர்ச்சு எவ்வளவு பெரிய சர்ச்சு தெரியுமா? நீ எவ்வளவு பெரிய சர்ச்சா இருந்தாலும் கண்ணு தெளிவு இல்லைன்னா அந்த சர்ச்சு பரலோகமே போகாது. கண்ணு தெளிவா இருக்கணும். ஏழி கண்ணு குடர்னா இருட்டாயிட்டு. தேவனுடைய ஆலயத்துல இருளுக்கு என்ன வேலை? தேவனுடைய ஆலயத்துல கண்ணு மங்கி இருக்கிறதுக்கு என்ன வேலை? அப்போ நீ வயதா இருந்தாலும் தரிசனம் குறைஞ்சு போயிடவே கூடாது. தெளிவா இருக்கணும். உன் கண் பார்வை தெளிவா இருக்கணும். தேவ சமூகத்துல சரியா வாழணும். தரிசனம் இல்லைன்னா நம்மள ஆண்டவர் எப்படி உயர்த்த முடியும்? அவன் தரிசனம் இல்லாம கண்ணு இருளா இருந்தது. 4வது ஏலியுடைய பிரச்சனை என்னன்னா, 1 சாமுவேல் 3:3 தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போக முன்னே சாமுவேல் படுத்துக் கொண்டிருந்தான். தேவனுடைய விளக்கு அணைஞ்சு போயிருமா? சபையில விளக்கு அணையக்கூடாது. உங்க வாழ்க்கையில விளக்கு அணையவே கூடாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது விளக்கு யாவருக்கும் என்ன செய்யுமா? வெளிச்சம் கொடுக்கும். சபை வெளிச்சம் கொடுக்கணும். தேவனுடைய பெட்டி எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தை எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கணும். கர்த்தருடைய வசனம் எல்லாருக்கும் வெளிச்சம் தரணும். கர்த்தருடைய தரிசனம் எல்லாருக்கும் வெளிச்சம் தரணும். அப்போ ஒரு விசுவாசி, ஒரு சபை அல்லது ஒரு ஆசாரியன் அந்த சபைக்கு ஒரு விளக்காக இருக்கணும். விளக்கு அணைக்க கூடாது. விளக்கு எப்படி அணையலாம்? உங்க ஜீவியத்தில் அந்த விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கணும். இன்னைக்கும் நமக்கு விளக்கு எரியுதுன்னா தேவ பிரசன்னம் நம்மளை எரிய வைக்கிறது. ரட்சிக்கப்பட்ட இத்தனை வருஷத்துல எத்தனை நம்ம கஷ்டத்தை சமாளிச்சிருப்போம். இந்த சத்தத்தை கேட்கிற இந்த விசுவாசிகள் எத்தனை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எத்தனை ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷமா உங்க விளக்கு அணையாம பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறீங்க? உங்க வீட்டு விளக்கு அணையாம பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. தரிசன கண்கள் தெளிவா இருக்கு. அப்போ நம்முடைய ஜீவியத்துல எப்பொழுதும் நம்முடைய கண்கள் தெளிவா இருக்கணும். விளக்கு அணையக்கூடாது. உங்க விளக்க நீங்க தான் எரிந்து கொண்டே வைக்கணும். எரிச்சிட்டே இருக்கணும். கர்த்தர் வரப்போகிறார். அவர் வரும்போது உங்க விளக்கு எரியணும். அன்னைக்கு போய் எண்ணெயை காணோம், திரிய காணோம், நான் போய் பக்கத்துல வாங்கிட்டு வரேன் இல்ல. புத்தி உள்ள ஸ்திரீ விளக்கு அணையாம பார்த்துக்கிடுவா. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி உள்ள ஸ்திரீ தன் புத்தியில நடக்கினாலே புருஷனை ஆதாயப்படுத்துகிறாள். புத்தி இல்லாதவளோ தன் கையினாலே தன் வீட்டை இடிக்கிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை நாசமாக்கிடுவா. புத்தி இல்லாத ஸ்திரீ வீட்டை ஒன்றுமில்லாமலாக்குவா. புத்தி உள்ளவளோ வீட்டை கட்டுகிறாள். புத்தி உள்ளவளோ வீட்டை ஆசீர்வதிக்கிறாள். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாள். பைபிள் சொல்லுது, புத்தி உள்ளவள் அதிகாலையில எழுந்து இருட்டோட எழுந்து வீட்டை அவள் சுத்தம் பண்ணுகிறாள். வேலைக்காரனுக்கு படி அளக்கிறாள் என்று நீதிமொழிகளை வாசிக்கிறோமே. அப்போ உங்க விளக்கு அணையக்கூடாது. விளக்கு எப்பவும் எரிஞ்சிட்டே இருக்கணும். 5வது 3:13 சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாயத்தீர்ப்பை செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். நான் 5வது காரியம், அவன் செய்த தப்பு என்னன்னா, தான் பிள்ளை தப்பு செய்துன்னு தெரிஞ்சும் பிள்ளைய கண்டிக்காம விட்டுட்டான். பாத்தீங்களா? உங்க பிள்ளைகள் தவறு செய்துன்னு தெரிஞ்சு உங்க பிள்ளைகளை நீங்க கண்டிக்கிறீங்களா? நிறைய பேர் தன் பிள்ளைய கண்டிக்கிறதே இல்லை. அடுத்தவன் தப்பு பண்ணா உடனே ஊரே கொட்டடிச்சு சொல்லிடுவோம். ஆனா உங்க பிள்ளை தப்பு செஞ்சுச்சுன்னா நீங்க யார்ட்டையும் சொல்லவும் மாட்டீங்க, பிள்ளைய கண்டிக்கவும் மாட்டோம். சில நேரத்துல ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஏழி செஞ்ச தப்பு அடுத்தவருக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணா, நீ இப்படி இரு, நீ அப்படி இரு, குடிகாரனா இருக்காத, நீ தவறான காரியம் செய்யாத, கெட்ட வார்த்தை போடாத, பீடி சிகரெட் குடிக்காத, வெத்தலைப்பாக்கு போயில போடாத, சர்ச்சுக்கு ஒழுங்கா வரணும் எல்லாம் சொன்னான். ஆனா தாம் பிள்ளைகளை வளர்க்காம விட்டுட்டான். தாம் பிள்ளைகளை சரியா வளர்க்கல. தன் பிள்ளைகளை அக்னி எடுத்து ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஆலயத்துல ஆசரிப்பு கூடாரத்துல பலி செலுத்தும் போது பலி செலுத்துகிற அந்த கடாக்களை, அங்க உள்ள இருக்கிற பலி செலுத்தின அந்த மிருகத்தின் அந்த சதைகளை, எலும்புகளை எல்லாம் பாதி வந்துகிட்டு இருக்கும்போது எடுத்து தின்னாங்களாம். தவறு செய்துட்டான்.
பிள்ளைகளை சரியா வளர்க்கல. பிள்ளைகளை சரியா வளர்க்கலன்றதை விட முக்கியமானது என்ன தெரியுமா? தன் பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள் என்று தெரிந்தும் அவன் அவைகளை கண்டிக்காமல் போனான். பைபிள் அதான் சொல்லுது. தெரியாம எங்கிட்ட செய்துட்டான்னா கூட பரவாயில்ல, அதுவே தப்பு தான். ஆனா தெரிஞ்சும் நம்ம பிள்ளைகளை நம்ம கண்டிக்காம போனோம்னா பெரிய ஆபத்துல நம்முடைய வாழ்க்கை போகும். உங்க பிள்ளைகள் எவ்வளவு பெரிய பிள்ளைகளா இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளையாண்டனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாயிருப்பான் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அப்போ உங்க பிள்ளைகளை சரியா வளங்க, பிள்ளைகளை கண்டிங்க, பிள்ளைகள் தவறான வழிக்கு போகாதபடிக்கு சிறுபிள்ளைகளே கண்டிங்க. இன்னைக்கு பிள்ளைகளை சரியா கண்டிச்சு வளர்க்கறதுல நிறைய பிள்ளைகளை பார்த்திருக்கீங்களா? அவன் முடியும், அவன் ஆளும், அவன் ஸ்டைலும். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் வித்தியாசமா போயிட்டாங்க. பிள்ளைகள் நடவடிக்கை சரியில்லை. அப்படியே முடியெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இப்போ எங்க சர்ச்சில் ஒரு பையன் வந்தான், முடியெல்லாம் பின்னாடி முடிய வச்சுக்கிட்டு முன்னாடி முடியே இல்லை, சைட்ல எல்லாம் முடியே இல்லை. அரைக்குள்ள மல்லிகைப்பூ வச்சுட்டோம்னா பொம்பளை பிள்ளை மாதிரியே இருப்பான் அந்த பையன். அவனு ஆம்பளை பையனா பொம்பளை பிள்ளையான்னு இப்ப முடி வெட்டுறதை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 நாள் உபவாசம் இருந்தா தான் இது ஆம்பளையா பொம்பளையான கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு பிள்ளைகள் முடி வெட்டெல்லாம் மாறிட்டு. காரணம் பெற்றோர் சரியில்லை, பெற்றோர் அண்ணாலா இல்ல, பெற்றோர் பிள்ளைகளுக்கு சாமுவேல்னு பேர் வச்சிருக்காங்க, ஆனா தாய் அண்ணாலா இல்ல, சரியா வளர்க்கல. அருமையான தேவனுடைய பிள்ளை, உங்க பிள்ளைகள் ஒரு சின்ன காரியத்துல அப்படி ஒரு மாதிரி திசை மாறும்போது பிள்ளைகளை அடிச்சு கண்டிச்சு சரியாக்கிருங்க. பிள்ளைகளை அடிக்க மாட்டேங்கிறாங்க. என் பிள்ளை எப்படி அடிக்கிறது? அம்மா அப்பா அடிச்சாலும் அந்த தாய் பாட்டி தாத்தா அடிக்கிறது இல்ல, தாத்தா பாட்டி, என் பேரன் என் பேத்தி. ஐயோ என் பேத்தி அடிப்பனா, என் பிள்ளை அடிப்பனா, நாளைக்கு ரோட்ல ஒருத்தன் அடிக்கும் போது அழிக்கும். நம்ம அடிச்சிருக்கலாமே அன்னைக்கே, நம்ம சரி பண்ணிருக்கலாமே அன்னைக்கே. பிரியமானவர்களே, பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில நடத்துங்க. ஏழி தவறிட்டான், பிள்ளை நடக்க தெரியாம வளர்த்துட்டான், பிள்ளை சரியா வளர்க்கல. நீங்களும் நானும் பிள்ளைகளை சரியா வளர்ப்போம். பிள்ளைகளை கண்டிக்க வேண்டியதுல கண்டிங்க, பிள்ளைகளை அடிக்க வேண்டிய அடிங்க. பைபிள் சொல்லுது, பிறமையினால் அடித்தால் அவன் சாகான். பிள்ளை சாகாது, கோழி மிதிச்சு குஞ்சு சாகாது, தகப்ப அடிச்சு பிள்ளை சாகாது, தாய் அடிச்சு பிள்ளை சாகாது. பிள்ளையை கண்டிக்க வேண்டிய நேரத்துல கண்டிங்க. ஏன் பிள்ளை, ஐயோ எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் பெத்த பிள்ளை, எல்லாரும் பெத்துத்தான் எடுப்பாங்க, விலைக்கா வாங்குவாங்க. அதனால ஒண்ணும் தப்பு இல்ல, பிள்ளைகளை கண்டிக்கணும். ஏழி தவறிட்டான், ஏழி கண்டிக்காம விட்டுட்டான். ஏழி செஞ்ச தவற நீங்களும் நானும் ஒரு போதும் செய்யாதபடிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நம்முடைய பிள்ளைகளை நாம சரியா வளர்ப்போம். ஒருபோதும் விட்டுறாதீங்க, உங்க பிள்ளைகளை கண்ட்ரோலுக்குள்ள வைங்க. அது எவ்வளவு அழகான பிள்ளையா இருக்கட்டும், எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க பெத்தெடுத்த பிள்ளையா இருக்கட்டும், 18 வருஷமா குழந்தை இல்லாம ஒரு குழந்தை எனக்கு கிடைச்சி பாஸ்டர், அந்த பிள்ளைய நான் அவ்வளவு பாசமா வளர்க்கிறேன். நீ 20 வருஷம் காத்திருங்க, ஒரு பிள்ளை பெத்தாலும் சரியில்லாத பிள்ளை பெத்தா நீங்க பிள்ளை பெறாம இருக்கிறது உங்களுக்கு நல்லதுதானே. பெத்தி வளர்த்து ஆளாக்கி 18 வருஷம் காத்திருந்து பிள்ளை பெத்துட்டு கடைசியில பிள்ளை சரியில்லாம ரோட்ல போலீஸ்காரன் ரோட்ல அவன்கிட்ட வந்து அடி வாங்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை பெத்து என்ன பிரயோஜனம்? நோ யூஸ், தேவையே இல்லை. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளை, பைபிள் சொல்லுது, நானும் என் குடும்பமும் இஸ்ரவேலுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? அற்புதங்களும் அடையாளங்களுமா இருக்கிறோம். அப்படி இருக்கணும். சும்மா என்னத்தையும் பிள்ளை பெற்றோம், நானும் பிள்ளை பெற்றேன், நானும் வளர்த்தேன், அது வாட்டுக்கு போகுது இது வாட்டுக்கு போகுது. சிலர் சொல்றது, மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான், மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான், நீ எதுக்கு அப்ப பெத்த? அப்ப நம்ம பிள்ளை பெற்றோம்னா பிள்ளை சரியானபடி வளர்க்க கத்துக்கிடணும். ஏழி செஞ்ச தவிர நாம செய்திடக்கூடாது. கடைசியாக 6வது காரியம், 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவன் வந்தபோது ஏலி ஒரு ஆசனத்தில் மேல் உட்கார்ந்து வழியை பார்த்து கொண்டிருந்தான். தேவனுடைய பெட்டிக்காக அவன் இருதயம் தத்தளித்துக் கொண்டிருந்தது. ஊரிலே செய்தியை அறிவிக்க அந்த மனுஷன் வந்தபோது ஊரெங்கும் புலம்பல் உண்டாயிற்று. அவன் யுத்தத்துக்கு போயிட்டாங்க எல்லாரும். ஒரு ஆசாரியன் ஒண்ணு யுத்தத்துக்கு போகணும், இல்லைன்னா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபிக்க மறந்தான். ஒரு ஆசாரியோட வேலை என்ன? ஜெபிக்கிற வேலை. யுத்தத்துக்கு போயிட்டாங்கன்னு இவன் ஆசனத்துல அமர்ந்து இருந்தானா, சேர்ல உட்கார்ந்துட்டு இருந்தானா. சரி, நம்மளும் அப்படிதான் சில நேரத்துல இருக்கோம். பிள்ளைகள் எக்ஸாம் எழுத போறாங்களா, நம்ம உட்கார்ந்து டிவி பாக்குறோம். பிள்ளைகள் பரீட்சை, இன்னைக்கு ஃபைனல் எக்ஸாம், நம்ம தூங்குறோம். பிள்ளைங்கிட்ட போகும், கதை அடைச்சிடறோம். நல்ல நாடகம் பார்க்கிறோம், நல்ல சாப்பாடை சாப்பிடுறோம். நான் சொல்றேன், ஒரு அப்பா அம்மா என்ன செய்யணும்? அப்பா கூட விடுங்க, வேலைக்கு போயிடுவாரு. அம்மா வீட்டுல இருக்கிற தாய், பிள்ளை எக்ஸாம் எழுதா, பிள்ளை ஒரு இன்டர்வியூ போகுதா,
பிள்ளை ஒரு நல்ல காரியம், ஒரு ஃபைனல் எக்ஸாம் எடுதா அப்படின்னு நம்ம உபாசம் இருந்து பிள்ளைக்காக தேவ சமூகத்துல காத்திருக்கணும். பிள்ளை வர்ற வரைக்கும் வந்து அம்மா நான் பரீட்சை நல்லா எழுதுன்னு சொல்ற வரைக்கும் தேவ சமூகத்துல காத்திருக்கணும். ஜெபிக்க மறந்த ஏலி, ஜெபிக்க மறந்த ஏலி, பிள்ளையை வளர்க்க தெரியாத ஏலி, தேவனுடைய விளக்க அணைந்து போகிற மாதிரி சபையை வச்சிருந்த ஏலி, கண்கள் இருளடைந்த ஏலி, பிரத்யட்சமான தரிசனம் இல்லாதபடிக்கு சபையை அடைச்சி வச்ச ஏலி, கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமா இருக்கிற அளவுக்கு சபைக்காக காத்தில்லாம சபைக்காக ஜெபிக்காத ஒரு ஏலி. இந்த 6 காரியம் நீங்களும் நானும் சரியாக கடைபிடிக்க வேண்டும். உங்க பாஸ்டரை குறிச்சு நான் சொல்லல, நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கணும், கர்த்தருடைய தரிசனத்துக்கு காத்திருக்கணும். நம்முடைய கண்கள் தூய்மையா இருக்கணும், வெளிச்சமா இருக்கணும். உங்க விளக்கு ஒருபோது அணைஞ்சிடக்கூடாது. ஆவிக்குரிய விளக்கு, உள்ளத்துல ஒரு விளக்கு எரியணும், பரிசுத்த விளக்கு, அபிஷேக விளக்கு. நான் ரட்சிக்கப்படும் போது எனக்கு 12 வயசு. 12 வயசுல ஆலயத்துக்குள்ள போனேன். 14 வயசுல நான் பாஸ்டர் ஆனேன். இன்னைக்கு 42 வயசு. கர்த்தர் ஊழியத்துல இதுவரை நிக்க வச்சு கர்த்தர் ஊழியத்துல என்ன பயன்படுத்துறார். எத்தனையோ காரியங்கள்ல கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்கள்ல இந்த சாட்சிய ஒரு நாள் சொல்லி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புறேன். பிரியமானவர்களே, ஏன் இவ்வளவு நம்ம ஊழியம் செய்யறோம்? கிட்டத்தட்ட 24 வருஷமா ஊழியம் செய்யறோம். காரணம் என்னன்னா, நமக்குள்ள ஒரு விளக்கு இருக்கு, ரட்சிப்பின் விளக்கு. அதை அணைஞ்சிட்டுன்னா முடிஞ்சிருச்சு. அது அணையாம பார்த்துக்கிடணும். பிள்ளைகளை சரியா வளர்க்கணும். நம்ம பிள்ளைகள் 4 பேருக்கு நம்ம சொல்லணும்னா நம்ம பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கணும். 6வது, ஜெபிக்க மறந்துடக்கூடாது. அதிகமா ஜெபிக்கும், ஜெப ஆவி நம்ம மேல ஊர்த்தப்படட்டும். ஜெபிக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் இந்த 6 காரியத்தை இந்த வாரம் முழுவதும் சிந்தித்து பாருங்க, படிச்சு பாருங்க. ஏலி செய்த தவறை நாமோ அல்லது நம்முடைய ஊழியக்காரரோ நம்முடைய பிள்ளைகளோ செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் நம்மோடு பேசியிருக்கிறார். ஒரு புத்தி இல்லாத ஆசாரியன். ஆனா நீங்க சாமுவேலை குறிச்சு பார்க்கும்போது அவன் சாமுவேல் தேவ சமூகத்துல பணிவிடை செய்தான். அதனாலதான் ஆண்டவர் பாருங்க, ஒரு ஆசாரியன் கூட பேசாத ஒரு ஆண்டவர் ஒரு சாதாரண ஒரு சீசனோடு பேசினார். ஆசாரியனோட தான் பேசியிருக்கணும். ஆனா பாருங்க, இதுல ரொம்ப ரொம்ப வேதனையான ஒண்ணு என்னன்னா, சபையில வேலை பார்க்கிற ஒரு பையன்ட்ட பாஸ்டர் ஆசாரியனை பத்தியே சொல்றார் ஆண்டவர். யார்கிட்டையும் அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. யாருடைய குறைகளையும் யார்ட்டையும் சொல்ல மாட்டாரு. ஆனா அப்போ ஒரு சாமுவேல் என்ற ஒரு சின்ன பையன், அவன் அவ்வளவு பரிசுத்தமா இருந்ததுனால ஆண்டவர் சாமுவேல்கிட்ட ஏலி என்கிற ஆசாரியனை குறித்து சொன்னார். உங்களுக்கு எனக்கும் நான் பரிசுத்தமா இருக்கும்போது தேசத்தின் ரகசியங்களை, தேசத்தில் இருக்கிற ரகசியங்களை, காரியங்களை உங்களுக்கு எனக்கு தேவன் சொல்ல வல்லவரா இருக்கிறார். பணிவிடை செய்யறவன்ட்டு பேசினார். தேவன் பேச அவன் ஆயத்தமா இருந்தான். கர்த்தர் பேசுறதுக்கு சாமுவேல் ஆயத்தமா இருந்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி இருக்கிறோமான்னு பார்ப்போம். தேவன் உங்களோட பேசுறதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? பரிசுத்த ஜீவன் ஜீவிக்கிறீங்களா? கர்த்தருக்கு பயந்து வாழ்றீங்களா அப்படின்னு சற்று சிந்தித்து பாருங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஜெபம் பண்ணலாமா? கண்ணை மூடுவோம். தேவன் நம்மோடு பேசுற வார்த்தைகளுக்காக. பரலோக பிதாவே, இந்த நல்ல காலவெளியில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆசாரியனாகிய ஏழையை போல நாங்கள் இராதபடிக்கு சாமுவேலை போல சிறு வயதா இருந்தாலும் மூத்த வயதா இருந்தாலும் அவர் பேசுறது நீர் பேசுகிறதுக்கு எங்கள் இருதயம் ஆயத்தமாய், எங்கள் இருதயம் திறந்த புஸ்தகமாய் உங்களுடைய சமூகத்துல இருக்க கர்த்தர் உதவி செய்வீரால். உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கிருபை இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.